மதுரையிலிருந்து விமானம் மூலம் பெங்களூரு வழியாக அயோத்தி அழைத்துச் செல்வதாக கூறி போலி டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி அண்மை செய்தியாக வெளியாகியிருக்கிறது. 100க்கும் மேற்பட்டோருக்கு போலி விமான டிக்கெட் கொடுத்து மோசடியில் ஈடுபட்ட நபர் குறித்தும் தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான். இப்ப அயோத்திக்கு அழைத்துச் செல்வதாக போலி டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. ஒரு நபர் இந்த டிக்கெட்டை விற்றதாக சொல்லப்படுகிறது. அவர் யார்? காவல்துறையினால் வழக்கு பதியப்பட்டிருக்கிறதா? தற்போதைய நிலவரம் என்ன? அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்பட்டதிலிருந்தே லட்சக்கணக்கான பக்தர்கள் நாடு முழுவதிலும் சென்று தரிசனம் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் ஒவ்வொரு அந்த சுற்றுலா நிறுவனமும் கூட அந்தந்த மாவட்டங்கள் அதேபோல் மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்கிறார்கள். இந்த நிலையில்தான் மதுரையிலிருந்து அயோத்திக்கு ராமர் கோவிலில் தரிசனம் செய்வதற்காக சுற்றுலா செல்வதற்காக இன்று காலை 100க்கும் மேற்பட்ட பயணிகள் மதுரை விமான நிலையம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மதுரை வந்தடைந்த பின்பாக அயோத்தி கோவிலுக்கு செல்ல வேண்டும் என கூறியவர்கள் ஏற்கனவே அவர்கள் ஒரு நிறுவனத்தின் மூலமாக விண்ணப்பித்திருக்கிறார்கள். அந்த நிறுவனத்தை சேலத்தை சேர்ந்த ஜேபி டிராவல்ஸ் என்ற பெயரில் அந்த நிறுவனமானது அவர்கள் புக் செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் காலை வந்து மதுரை விமான நிலையத்துக்கு வந்து பார்த்தபோது அந்த நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை என கூறியிருக்கிறார்கள். இதையடுத்து ஏற்கனவே அந்த தனியார் விமான நிலைய ஊழியர்களிடம் இதுபோன்று தாங்கள் அயோத்தி செல்வதற்காக நிறுவனம் மூலமாக 100 டிக்கெட்டுகள் புக் செய்திருக்கிறோம் என கூறிய நிலையில் அப்படி எந்த விதமும் புக் செய்யப்படவில்லை என அவர்கள் கூறியிருக்கிறார்கள். உடனடியாக அங்கு வந்த அந்த 100 பயணிகளும் அதிர்ச்சி அடைந்தனர். இதனை அடுத்தாக செல்போன் மூலமாக அவர்களை அந்த டிராவல்ஸ் நிறுவனத்தினரை தொடர்பு கொள்ள முயன்ற போது அவர்கள் எந்தவித பதிலும் அளிக்காத நிலையில் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் அவரது உறவினர்கள் அந்த விமான நிலைய நிறுவனத்தினுடன் நிர்வாகிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இதனை அடுத்தாக அந்த நிலையில் காவல்துறையினர் நேரடியாக சென்று விசாரணை நடத்திய போது அவர்கள் அந்த சேலத்தை சேர்ந்த அந்த டிராவல்ஸ் நிறுவனமானது 100 பேரை பெங்களூர் வழியாக அயோத்திக்கு அழைத்து செல்வதாக விமான மூலமாக அழைத்து செல்வதாக கூறி மோசடி செய்ததும் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்தாக இது தொடர்பாக தற்பொழுது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய உள்ளனர். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சல்மான்.